ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு போனஸ் சேனல் 27. இன்றைக்கி சிக்கன் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் அதில் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 3 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைச்ச பேஸ்ட் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் இதை வதக்கலாம். இப்போ இது கூட நறுக்கிய 2 தக்காளியை சேர்த்துக்கிறேன். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா நம்ம 1/2 kg சிக்கனை இது கூட சேர்த்துடலாம். சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா பொடிகளை சேர்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா இதை வேக விடுங்க. பத்து நிமிஷம் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் சில்லி பொடி சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொடியோட பச்சை வாசனையும் போகிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்த மிளகாய் பொடியெல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த சிக்கனை இப்போ நம்ம வேக வைக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை நல்லா வேக விடுங்க. இப்போது நம்ம சேர்த்த தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சு. சிக்கன்லேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லாவே சிக்கன் வெந்துருச்சுன்னு அர்த்தம். காரசாரமான சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.